ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீராம நவமி பற்றி தான் பார்க்க போகிறோம். சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அதே அளவுக்கு ஈக்குவலாக ஸ்ரீராம நவமி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா தசரத மகாராஜாவே ரொம்ப வருஷ காலமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு அவர் யாகமெல்லாம் நிறைய பண்ணி, ஸோ ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமர் அவதரிச்ச நாள். ஸோ ராமநவமிக்கு விரதம் இருந்து நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. ஸோ அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம நவமி இந்த வருஷம் என்னைக்கு வருது அப்படின்னா 6ஆம் தேதி, அதாவது 6/4 ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில் 1:08க்கு ஸ்டார்ட் பண்ணி 7ஆம் தேதி காலையில், அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 12:25 மணிக்கு வரைக்கும் இருக்குது ஸ்ரீராம நவமி. அவர் நவமி திதி, பங்குனி மாதம் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவதாரம் பண்ண நாள். ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம், நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வர அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா அது இன்னும் பலன் கிடைக்கும். அந்த புனர்பூச நட்சத்திரம் எந்த டைமிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ 5ஆம் தேதி காலையில் 10:48லேருந்து 6ஆம் தேதி காலையில் 10:31 வரைக்கும் இருக்குது. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அன்னைக்கு காலையில் 10:30 வரைக்கும் இருக்குது. அதாவது நவமின்னு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 6ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது, 7ஆம் தேதி கொஞ்சம் டைம் இருக்குது. பட் நீங்கள் இந்த நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:31க்கு முன்னாடி பண்ணுறது தான் ரொம்ப சிறந்தது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் பண்ணணுன்னு இல்லை, யாராவது ஒரு ஆள் செப்பரேட்டாக நீங்கள் பண்ணினா கூட பரவாயில்ல. நாங்கள் வீட்டுக்கு விளக்கமாயிட்டோம், அதனால் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விரதத்தை மேற்கொண்டுக்கலாம். ஆனால் பூஜை மட்டும் வேறு யாராவது உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைக்காண்டி விரதம் இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணுங்கள். 100% பலன் நீங்கள் அடுத்த ஸ்ரீராம நவமிக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்கள். எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னா, எப்பவும் போல் நீங்கள் சாதாரணமாக காலையில் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளனை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவும் போல் சாமிக்கு விளக்கேற்றி நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பொங்கலோ எதுவோ சுண்டலோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு காலையில் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அன்றைக்கி ரொம்ப முடியாதவங்க பழமும் பாலும் அந்த ஈவினிங் சாமி கும்பிட்ற வரைக்கும், அந்த நவமி திதி முடிகிற வரைக்கும் சாமி கும்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பாலும் பழமும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வெறும் வயிறாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் காலையிலேருந்து விரதம், அதாவது நீங்கள் காலையில் பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாயங்காலம் 6 மணிக்கு விரதத்தை முடிக்கும்போது பானகம் வச்சு, இல்லை நீர்மோர் ஏதாவது ஒன்று வச்சு, கண்டிப்பாக நீர்மோர் வைக்கணும் அப்படின்னா தாளிச்சு அந்த மேலே தண்ணியாக மோர் வச்சு அதில் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா இனிப்பு தான் வைக்கணும். ஸோ புளிப்பில்லாத தயிர் எடுத்து சர்க்கரை போட்டு, அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பானகம் தான் அதுவும். அதை நீங்கள் வச்சு முடிச்சுட்டு உங்கள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் இயர் ராமநவமி அப்போது உங்கள் கையில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். நானுமே இந்த ஸ்ரீராமநவமியில் உங்களுக்காண்டி வேண்டிக்கிறேன். எனக்கு குழந்தை இருக்குது, பட் குழந்தை இல்லாதவங்களுக்காண்டி நான் கண்டிப்பாக மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். என் குழந்தைக்காகவும் நான் வேண்டிக்குவேன், இந்த கைசோடு இருக்கணும்னு. உங்களோட குழந்தைகளுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.